ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஹோலி பண்டிகை பற்றி சொல்ல போகிறேன். என்னடா இது மஞ்சள் ரோஸ் பச்சைன்னு கலர் கலராக இருக்கு? ஒன்றும் புரியலையே. சாப்பிட்ற பொருளோ என்னன்னு தெரியலையே. என்ன கண்மணி தனியாக பேசிக்கிட்டு இருக்க? என்னாச்சு, உன் மூளை குழம்பிருச்சா? என்ன லலிதா ஓவரா பேசுகிறேன்? நான் எங்க தனியாக பேசுனேன்? எனக்கு இது என்னன்னு தெரியல லலிதா. கலர் கலரா இருக்கு, என்னன்னு தெரியல. சாப்பிட்ற பொருளா? வாயன் போய் சாப்பிட்டு வந்துடுவோம். அடியே கண்மணி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? இதை போய் சாப்பிட்றேன்னு சொல்ற? இது கலரடி, ஓலி. ஓலி தெரியாதா உனக்கு? சத்தியமா தெரியலடி லலிதா, என்னன்னு தெரியாம தாண்டி குழம்பு போய் நிக்கிறேன். ஹோலி பண்டிகை இந்துக்கள் கொண்டாடுகிற பண்டிகை. பல புராணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு புராணங்கள் நான் சொல்றேன். கசபன் என்ற ஒரு அரக்கன் தன் மகன் பிரகலாதன் என்னத்தான் வணங்கணும் என்று அவன் ஆசைப்பட்டான். ஆனா பிரகலாதனுக்கு விஷ்ணுவை வணங்கத்தான் ரொம்ப பிடிக்குமா. அது அரக்கனுக்கு பிடிக்காதாம். அரக்கனின் சகோதரி ஹோலிகாவுக்கு நெருப்பு மேலே பட்டாலும் சுடாதான். அப்படி ஒரு சக்தி ஹோலிகாவுக்கு இருந்ததான். அதனால அரக்கன் என்ன பண்ணானா, ஹோலிகா கிட்ட சொல்லி மகனை நெருப்பில் கொண்டு போய் உட்கார சொன்னானா. அரக்கன் நினைத்தபடி நடக்கவில்லையான். ஏனென்றால் பிரகலாதன் விஷ்ணுவை வணங்கினதால அவருக்கு ஒண்ணுமே ஆகலை. அந்த நெருப்போடு ஹோலிகா புசுங்கிட்டாலாம். இதைத்தான் இந்துக்கள் ஹோலி பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். வருடம் வருடம் இதே போல் தீயை எரிய வைத்து அது சந்தோஷமாக கலர்களை பூசி கொண்டாடுகிறார்கள். கண்மணி, இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே இந்த பண்டிகையை பத்தி? நல்லாவே புரிஞ்சுது லலிதா. வா லலிதா, இதை போய் நாமளும் கொண்டாடலாம். வா, உன் மேல நான் கலர் பூசி விடுறேன். வா வா.